பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தி. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 18 வயதிற்குட்பட்ட சிறுமிகளுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை என்ற வகையில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் சட்டத்தில் எந்த மாதிரியான திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது? உங்களுடைய தகவல். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு சட்ட திருத்த மசோதா பேரவையில தமிழக முதலமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார், அறிமுகம் செய்திருக்கிறார். அந்த வகையில பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஏற்கனவே முன்பு 10 ஆண்டுகள் குறையாத கடுங்காவல் தண்டனை என்பது நடைமுறையில் இருந்தது. தற்போது 14 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் தண்டனை விதிக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கலாயிருக்கிறது. அதாவது ஒரு பெண் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டால் அதில் ஈடுபடக்கூடிய நபர் காவல் ஊழியராக இருந்தால், அரசு ஊழியராக இருந்தால், அதே நேரத்தில் அந்த பெண்ணினுடைய உறவினரால் வன்புணர்ச்சி செய்யப்பட்டால் முன்பு 10 ஆண்டுகள் குறையாத கடுங்காவல் தண்டனை என்பது இருந்தது. தற்போது அந்த தண்டனை என்பது 20 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனையாக அதிகரிக்கும் வகையில் சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 12 வயதுக்குட்பட்ட பெண்ணை வன்புணர்ச்சி குற்றம் செய்யப்படக்கூடிய நபர்களுக்கு முன்பு 20 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனை என்பதும் ஆயுள் கால சிறை தண்டனை என்பதும் மரண தண்டனை என்பதும் இருந்தது. தற்போது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை என்பது வகையில சட்ட திருத்த மசோதா பேரவையில தாக்கலாயிருக்கிறது. வன்புணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றத்தை செய்யக்கூடிய நபர்களுக்கு இதற்கு முன்பு 20 ஆண்டு காலத்துக்கு குறையாத கடுங்காவல் தண்டனை இருந்தது. தற்போது ஆயுள் கால தண்டனையாக அந்த தண்டனை என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாகியிருக்கிறது. கூட்டு வன்புணர்ச்சி மற்றும் 18 வயதுக்குட்பட்ட பெண்ணை கூட்டு வன்புணர்ச்சியை செய்தால் முன்பு ஆயுள் சிறை என்பதாக இருந்தது. தற்போது மரண தண்டனை கூட அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் சட்ட திருத்தத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஒருவர் மீண்டும் மீண்டும் குற்றம் இழைக்கக்கூடிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இதற்கு முன்பது ஆயுள் அல்லது மரண தண்டனை இருந்தது. தற்போது மரண தண்டனையாக அது மாற்றப்பட்டு சட்ட திருத்த மசோதா என்பது பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டவனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு 2 ஆண்டு சிறை தண்டனை இருந்தது. தற்போது 3 ஆண்டு முதல் 5 ஆண்டு வரை அதற்கான நீடிப்பு செய்யும் வகையில வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த சில குற்றங்களை பாதிக்கப்பட்டவர்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக 2 ஆண்டு சிறை தண்டனை என்பது 3 ஆண்டு முதல் 5 ஆண்டு வரை என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணினுடைய கண்ணியத்தை அவமதிக்கும் கருத்தோடு தாக்குதல் போன்ற தண்டனைகளுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை என்பது இருந்தது. தற்போது 3 ஆண்டுகள் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் தொல்லை மற்றும் பாலியல் தொல்லைக்கான தண்டனை என்பதும் 3 ஆண்டுக்கு இருந்தது. அது 5 ஆண்டாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணினுடைய ஆடையை அகற்றக்கூடிய நடவடிக்கை ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு 3 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரை தண்டனை என்பது இருந்தது. தற்போது 5 ஆண்டு முதல் 10 ஆண்டு வரை தண்டனை என்பது நீடிக்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. மறைந்து காணும் பாலியல் கிளர்ச்சி என்ற அடிப்படையில் 1 ஆண்டு முதல் 3 ஆண்டு என்பது 2 ஆண்டு முதல் 5 ஆண்டு வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து சென்று ஈவிடேஷனில் ஈடுபட்டால் அதற்கு முன்பு தண்டனையுடைய கால இது என்பது இல்லாமல் இருந்தது. தற்போது முதல் முறை என்றால் 5 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். 2வது முறை என்றால் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. அமிலம் வீச்சு, அதாவது பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் ஆசிட் வீசி அவர்களை அந்த பெண்ணை பாதிப்புக்குள்ளாக்குவார்கள். அவர்களுக்கு முன்பாக 10 ஆண்டு ஆயுள் தண்டனை இருந்தது. தற்போது ஆயுள் அல்லது மரண தண்டனை வரைக்கும் வகையில இந்த சட்ட திருத்த மசோதா என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.
பெண்ணுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகள் உடல் ரீதியாகவோ அல்லது மின்னணு முறையிலாகவோ அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது, காயம் ஏற்படுத்துவது, இதற்கெல்லாம் 3 ஆண்டு சிறை தண்டனை என்பது 5 ஆண்டு வரை மாற்றியமைக்கப்படக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய சட்ட திருத்த மசோதா என்பது பேரவையில் தமிழக முதலமைச்சர் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா நாளை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு நிறைவேற்றப்படும். இன்று தமிழக முதலமைச்சர் இந்த கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படக்கூடிய சட்ட திருத்த மசோதா பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.